அம்மா சொன்ன கதையை சொல்லவா? வீட்டை கூட்டுறதுக்கும் தெருவை கூட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டை வந்து நம்ம கூட்டுவோம், தெருவை வந்து யார் கூட்டுவா? அவங்க வந்து எதுக்காக காசு காத்தினே கூட்டுறாங்க, வீட்டை நம்ம கூட்டுறோம். சரி சரி, அம்மாட அது அர்த்தம் என்னம்மான்னு கேட்டேன். ஆத்தா சொல்கிறா, நம்ம வீடு நம்ம குடும்பந்தே. சில பேர் வந்து வெளியில் போய் திரியிறாங்க குடும்பத்தை விட்டுட்டு. அவள் வந்து காசு காத்தே, அவள் எப்படி வந்து அவள் வந்து பழகுற நட்பு வந்து உண்மையான நட்பாக இருக்காது. அப்போ தெரிஞ்சு சிலர் வந்து குடும்பத்தை விட்டுட்டு போயிடறாங்களாம். என்னக்கா விட்டு போகிறாங்க? அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம குடும்பமே நமக்கு. சில பேர் தெரியாமல் அந்த மாதிரி தவறு செய்கிறாங்களாம். அம்மா சொல்லுது, தான் குடும்பந்தே, தான் வீட்டை கூட்டி குப்பையை அள்ளினாத்தே நிரந்தரம். தெருவில் போய் கூட்டுறாங்க, அவ வந்து காசு காட்டையும் கூட்டுறாங்க. சில ஆம்பளைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போய் ஒரு குடும்பத்தை எடுத்து வச்சுக்கிறாங்களாக்கா. தான் வீட்டு குப்பையை கூட்டுங்க, வெளியில் வந்து போகிறாங்களாம். போயிட்டு தான் குடும்பம் பிள்ளை ஊட்டியை விட்டுட்டு அனாதை ஆக்கிட்டு எத்தனையோ பேர் போய் வீணடிச்சுறாங்க அந்த குடும்பத்தை. எத்தனையோ குடும்பம் அதனால அழிஞ்சு போயிடுது. தெருவை கூட்டுறோம் காசு காத்தையும் கூட்டுவாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள்ட்ட காசு இருந்தாத்தே, இல்லைன்னா உங்களை நாளைக்கு தூக்கி தெருவில் போட்டுருவாங்க. ஒரு குடும்பத்தை போய் வெளியில் போய் எடுத்து வச்சுக்கிறாங்களாம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, காசு காத்தே தான் குடும்பந்தே, தான் குடும்பத்தில் இருக்க குப்பையத்தையும் கூட்டி அள்ளணும். நம்ம கஷ்ட நஷ்டத்தையும் சரி பண்ணணுமா? குப்பைனா என்ன? நம்ம வீட்டு கஷ்டம் அதே குப்பை. குப்பைக்கும் கஷ்டத்துக்கு ஒன்று தானேக்கா. அப்போ நம்ம வீட்டு குப்பையத்தையும் நம்ம கூட்டி அள்ளணும். அதை விட்டு சில பேர் வந்து குடும்பத்தை விட்டுட்டு போய் தெருவில் கூட்டுறவ, காசு கூட்டுறவ, அது மாதிரித்தே. தான் வீட்டை கூட்டுறதுக்கும் தெருவை கூட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தான் வீட்டை வந்து நம்ம போய் தெருவை கூட்டுவோமா? அவன் எதுக்காக கூட்டுறாங்க? காசுக்காக கூட்டுறாங்க. அப்போ அவன் நல்லவங்களா? அவள் வந்து பொது சேவை செய்யலை, இல்லை காசுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த சில ஆம்பளை போயிட்டு வேறு குடும்பத்தை எடுத்து வச்சுக்கிட்டு குடும்பத்தை வீணடிக்கிறாங்களாம். அந்த காசு இருக்க வரைக்கும் உனக்கு மதிப்பு. நீ போகிற கொண்டாட்டி வீட்டை விட்டுட்டு போகிற, எத்தனையோ பேர் போயிட்டு திரும்பி வர முடியாத செத்தவங்களாக இருக்காங்க. குடும்பத்தோட திரும்பி வந்து சேர முடியாதவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆத்தா. தான் குடும்பந்தே, அடுத்த குடும்பந்தே. நம்ம இந்த கலியுகத்தில் வந்து சனம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. மனசில் ஏன் பிறந்தோம்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையாயிடுச்சு, நம்ம கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு வாழ மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி போயிடாங்களாம். அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு ஆத்தா சொல்கிறா. நம்ம குடும்பத்தை பாருங்க, அவங்க காசுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் போய் அங்கே போயிட்டு உங்களோட அந்த சேப்பில் நீங்கள் பணம் இருந்தாத்தே அங்கே மதிப்பு. அந்த பணம் இல்லைன்னா அவங்களையும் அந்த குப்பை மாதிரி கூட்டி தள்ளிடுவாங்களாம் வீதியோட. புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். குப்பை அப்படின்னா வீதியோட நம்ம குப்பை மாதிரி நம்மளே நம்மளை கூட்டி வந்தாலும் வெளியே தள்ளிடுவாங்க. அப்புறம் வீதியோடு சேர்ந்து வீதியிலே நம்ம படுத்து கிடக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். ஆத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வீதியில் குப்பை விட்றாங்கன்னா நம்ம வந்து நம்ம வேறு மாதிரி நினைக்கிறோம். அந்த குப்பை மாதிரி நம்மளே ஆக்கிடுவாங்க. நான் வீதியோடு நம்ம வந்துடுவோமா? நம்மளை வீதியோட விட்டுருவாங்க. அதனால தாமில் ஊட்டின்னு வாழணுமா? சரியா? அந்த உண்மைதானே அம்மா சொன்னாங்க.